நான் லீகலாக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டேங்க ஹெச்டிஎஃப்சிக்கு. சரிங்களா, வக்கீல் நோட்டீஸ் என்னால் முடியாது. 2 மாதமாக வந்து நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து உடம்பு சரியில்லாமல் நான் லீகலாக வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வீட்டையும் என்னை காலி பண்ணி வச்சிட்டிங்க. இதுக்கப்புறம் வந்து நான் மறுபடியும் வந்து கட்டுன்னா எங்கே என்ன பண்ணுறது? அதான் டைம் கேட்டு நான் வக்கீல் அப்புறம் எதுக்கு ஹெச்டிஎஃப்சி? ஆமாங்க சார், சொல்லுங்கள். ஹெச்டிஎஃப்சியில் கடன் வாங்கி கடன் கட்டுறது என்ன ரூல்ஸ் வந்து? வக்கீல் நோட்டீஸ் சார் புரியலைங்க சார். ஒருத்தர் ஹெச்டிஎஃப்சி கடன் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்க. சரிங்க சார். கடன் கட்டல. சரிங்க சார். எப்படி அவங்க மூவ் பண்ணுவீங்க? நான் நோட்டீஸ் ஒரு கடனை கேட்க தான் செய்வாங்க சார். சரி, கேட்க வரணும்னா என்னென்ன மாதிரி ரூல்ஸ் ஃபில் பண்ணிட்டு வரணும் சார்? அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரணும் சார். இன்ஃபார்ம் பண்ணணும். அதுமாதிரி வேற என்னென்ன இருக்கணும்? நான் வந்து லெட்டர் சார் அவர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க சார். வேற என்னென்ன இருக்கணும்? ஆர்பிஐ ரூல்ஸ் என்ன அது சொல்ல? அதாவது ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காங்க, கடன் அவங்களை பார்க்க வரணும்னா என்னென்ன ஆர்பிஐ நடைமுறைகளை பின்பற்றணும்னு கேட்குறேன். அதான் சார் கால் பண்ணி அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க. அதான் ஆர்பிஐ சட்டம் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்குறேன். கடன் வசூல் பண்ண வரணும். நீங்க வந்து கலெக்ஷன் ஏஜென்ட் அட்ரஸ் வெரிஃபிகேஷனா? மேடம் நான் கட்ட மாட்டேன்னு சொல்லி சார் கலெக்ஷன் சார். கலெக்ஷனுக்கு நீங்க வரணும்னா என்ன படிச்சிருக்கணும் சார்? டிஆர்ஏ முடிச்சிருக்கோங்க சார். முடிச்சிருக்கீங்களா? முடிச்சிருக்கேங்க சார். சரி, அதுக்கப்புறம் சிசிசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களா? மேடம் 2 போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வச்சுக்கிறேன் சார். சரி வச்சுக்கிறேன். 2 வச்சுக்கிறீங்க தானே? வச்சிருக்கிறேன் சார், வச்சுக்கிறேன். அது போக உங்க கம்பெனி வந்து அவர்கிட்ட கடன் வசூல் பண்ண சொல்லி ஆத்தென்டிகேஷன் லெட்டர் வச்சிருக்கீங்களா? நான் இல்லைன்னு சொல்ல சார். லெட்டர் இண்டிவிஜுவல் லெட்டர் வராதுங்க சார். இல்ல ஆத்தென்டிகேஷன் லெட்டர், இண்டிவிஜுவல் லெட்டர். அது வந்து இண்டிவிஜுவலா கடன் வாங்கியிருக்காரு. அவரை பார்க்கறதுக்கு உங்களை யார் அனுப்புனான்ற ஆத்தென்டிகேஷன் லெட்டர் வச்சிருக்கீங்களா? பேங்க் உங்க கையில வச்சு அவர்கிட்ட போய் காமிச்சிங்களா? இந்த மாதிரி பேங்க் இந்த மாதிரி வசூல் பண்ண அனுப்பியிருக்காங்கன்னு. சார் அவர்கிட்ட காமிக்கலைங்க, நான் கையில இல்ல அவர்கிட்ட காமிக்கணுமா வேண்டியது இல்லையா? சார் பேங்க் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா ஒவ்வொரு கஸ்டமர் கொடுக்கறது இல்லைங்க சார். ஏன் கொடுக்கறது இல்லை கேட்கணும்னா நீங்க வெளியில போய் நீங்க தானே சட்டப்பூர்வமா நான் போகணும்னா நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க வேண்டாமா? எனக்கு தெரியல, அதனால வந்து சரி வாங்கி வச்சு காசுல விடுங்க. அவரு அட்வொகேட் வங்கிக்கு அனுப்பணும்னு சொல்றாருல. ஆமாங்க சார். அதெல்லாம் முடியாது, பணம் கட்டுன்னு சொல்ல முடியுமா உங்களால? அதுக்கான அதிகாரம் இருக்கா? சொல்லுங்க தம்பி. 8000 ரூபா நீங்க கேட்குறீங்க, ஒரு டியூ கட்டுங்க 8000 சார். அது லெட்டர் அனுப்பிச்சது அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க சார். அனுப்பிச்சிருக்காரு. அந்த லெட்டர் காப்பி கேளுங்க, தருவாரு. ஒரு மாசம் சரியா? சட்டம் என்ன செய்யுது? ஒருத்தனால முடியலாட்டி ப்ராப்பரா வழக்கறிஞர் வச்சு இல்லை இண்டிவிஜுவலாகவும் ஒரு நோட்டீஸ் கொடுங்க, ஒரு லெட்டர் கொடுங்க. எதனால முடியல சொல்லி சொல்லிட்டா சொல்லுங்க. அது ஒவ்வொருத்தருடைய உரிமையா இல்லையா? இல்லைங்க மேடம். சார் ஆமாங்க சார், உரிமைதாங்க. அப்ப அது கொடுத்தாச்சு சொல்லும்போது அதை நீங்க காப்பி நீங்க கேட்டுருக்கலாம். என்ன காப்பி கொடுத்தீங்கன்னு கேட்டா அதை காமிச்சிருப்பாருல. வாடகைக்கு நான் வீடு பார்த்துட்டு இருக்கிறேன், அதை விட்டுட்டு நீங்க பணம் கட்டுன்னு சொல்லி மிரட்டுறது. அப்ப வந்து அட்வொகேட்டுக்கு இந்த நாட்டுடைய சட்டங்களுக்கு எதுவுமே மதிக்காம தான் நீங்க செயல்படுவீங்களா? சார் மதிக்காம இல்லை, அப்படியே சொல்லிட்டாருல. நான் அட்வொகேட் நோட்டீஸ் சொல்லாருல. அப்போ ஒரு சார் ஒரே நிமிஷம் சார், என்னோட சீனியருக்கு மட்டும் கால் பண்ணலாம் சார். அவர்கிட்ட பேசுறீங்களா? அப்படியே போடுங்க.